அதான் சேனல் ஆரம்பிச்ச அப்புறம் தான் பாத்தீங்கன்னா, அம்மு அம்மு சேனல் ஆரம்பிச்ச புதுசுல, நாங்க எங்க ஃபேமிலியோட கன்னியாகுமரிக்கு போயிருந்தோம். அப்ப கன்னியாகுமரிக்கு போனால ஒரு சாமியார் பையன். சாமியாருன்னா எப்படி வாரான் தெரியுமா? அவனுக்கு பின்னாடி 3 பொம்பளையள் வராளுவ. வெள்ளை சேலை எல்லாரும் வெள்ளை சேலை தான் உடுத்துருக்கான். அ யார் எனக்கிட்ட கேள்வி கேட்டாலும் நான் ஏசி விடுவேன். அது வேற கத. அப்போ 3 பொம்பளையள் வாராளுவ. இவன் ஒருத்தன். இவ்வளோ பெரிய கொண்டையும் வச்சுக்கிட்டு வாரான். அ ஒரு மாரி போர்வை எல்லாம் போத்திட்டு வாரான். அவனுக்கு முன்னாடி ஒரு 4, 5 பாடி கார்டு. "போங்க, போங்க, போங்க. வழி, 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 வழின்னு." அது எப்படின்னா, அவனு வேற மொழியில தான் பேசுனான். நம்ம மொழி இல்லல்ல. ஆனா விலைக்கு விடும். ஆள்களெல்லாம் விலைக்கு விடும். சரி, ஆள விலைக்கு விட்டுரு, நீ கூட்டிட்டு போனா, திரிவேணி சங்கமத்துல கால நனைக்கிறதுக்கு அந்த சாமியார் கழட்டு பையன் போறான். இதுல என்ன நடந்தது தெரியுமா? அவனுக்கு ஒரு ஃபேனுண்ணா. அம்புடு மக்களும் நாங்க கன்னியாகுமரி போற மக்கள் எல்லாரும் நாங்க அங்கங்க நிப்போம் பார்த்துட்டு இருக்கோம். அவனுக்கு ஃபேனு. இப்படி இந்த அவனுக்கு மூஞ்சிக்கு நேரா அடிக்கிது. அந்த பக்கம் ஒருத்தன், இந்த பக்கம் ஒருத்தன், அவனுக்கு பின்னாடி ஒருத்தன். இந்த எலக்ட்ரிக்கல் ஃபேன் வந்து இந்த பேட்டரியில ஓடும் தெரியுமா? அந்த ஃபேன வச்சு அப்படியே அடிச்சுட்டே போறான். அவன் அந்த ஃபேன் காத்துல குளு குளுன்னு ஃபேன் காத்துல போறான். இவன் சாமியாரு. அட பிச்சைக்கார நாயே! ஓ! பின்னாடி எல்லாம் இருக்கவளுகளுக்கு சுவார் யாரு போடுவா? அவளுகளுக்கு சுவார் யாரு போடுவா? நீங்கலாம் பிச்சையால எடுத்துங்கிறிய பிச்சைக்கார பயங்களா? எனக்கு கோவம்னு சொல்ல முடியாது.